தற்போதைய அண்மைச் செய்தி. கரூர் எஸ்ஐடி தற்காலிக அலுவலகத்தில் ஆவணங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டு கிடந்ததால் அதிர்ச்சி நிலவி வருகிறது. தற்போது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எரிந்து கிடந்த காகிதங்களுடன் 32 GB பென்டிரைவ் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆவணங்களை எரித்தது யார் என்பது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் எஸ்ஐடி அலுவலகத்தில் ஆவணங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவி வருகிறது. ஆவணங்களை எரித்தது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக எஸ்ஐடி அலுவலகத்தில் ஆவணங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு கரூரிலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் விக்னேஷ். கரூர் எஸ்ஐடி அலுவலகத்தில் ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சிகாமணி. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 47 நபர்கள் உயிரிழந்தனர். ஒரு நபர் ஆணையம் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வந்தது. தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள சுற்றுலா மாளிகையில் சிபிஐ அதிகாரிகள் அந்த பிரவீன்குமார் ஐபிஎஸ் தலைமையில் அந்த ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் மற்றும் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவினர் கருதி வந்துள்ளனர். கரூர் சுற்றுலா மாளிகையில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகளிடம் சிறப்பு புலனாய்வு குழு கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக இதுவரை நடந்த விசாரணை விவரங்களையும் ஆவணங்களையும் அந்த சமீபத்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை தொடங்குவது குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பொதுப்பணித்துறை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த சிறப்பு புலனாய்வு அந்த தற்காலிக அலுவலகத்தை காலி செய்து எடுத்துச் சென்றனர். கரூர் எஸ்ஐடி தற்காலிக அலுவலக வளாகத்தில் வழக்கு தொடர்பான மீதமிருந்த ஆவணங்கள், நகல், அந்த காகித துண்டுகள் உள்ளிட்ட தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது. இருந்த காகித துண்டுகளில் 32 GB பென்டிரைவ் ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் எரிக்கப்பட்ட அந்த காகிதங்களில் அந்த கரூர் சம்பவம் சிபிஆர் போன்ற வாக்கியங்கள் அதில் அந்த இடம்பெற்றுள்ளது. சிகாமணி. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.